எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு வெல்லம், பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுடலாம். நல்லா கழுவிட்டு ஊற போட்டுடலாம். இப்போ ஊற போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நல்லா அப்படி கரைச்சிக்கலாம். நல்லா உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கங்க. கரைச்சி ஒரு மண்சட்டியில் ஊற்றிக்கலாம். ஒரு மண்சட்டியில் ஜல்லடை வச்சுருக்கேன். ஜல்லடை வச்சு அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த புளியில் திப்பியாக இருக்கு இல்லையா, அதனால் இதில் ஓடு இதெல்லாம் இருக்கும்ல, அதனால் எல்லாம் இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுல. இப்போ எடுத்துகிட்டு இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை மிக்சியில் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி உரலில் போட்டு தான் இடிக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நுணுக்கணும், அதாவது ஒன்றும் பாதியமாக நல்லா நுணுக்கிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. மிளகு சீரகம் இடித்தாச்சு. இப்போ இந்த பூண்டை இடிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் இடித்தாச்சு பாருங்கள். மிளகு சீரகம் இடித்தாச்சு, வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு, பூண்டை அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சாச்சு, ஒரே ஒரு தக்காளி ஒரு சிலர் போட மாட்டாங்க. என்னோடய ஸ்டைலு, நான் தக்காளி போடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கரைச்சி வச்ச புளியில் எல்லாம் கொட்டிடலாம். மிளகு சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த ஒரு துண்டு வெல்லம், இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு, இதை எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டியே நல்லா கரைச்சிருங்க. இப்படி அப்படியே இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் இப்படி நசுக்கி கரைச்சிருங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடும் போல் இருக்குதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை தாளிக்க மாட்டாங்க. பச்சை புளி ரசனால அப்படியே தான் வைப்பாங்க. இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அந்த காரம் புளிப்பு இதெல்லாம் அடக்கிறதுக்காக லைட்டாக வெல்லம் போடுறது. ரொம்ப வெல்லம் போடுறாதீங்க, அப்புறம் ரசம் இனிச்சிட்ருக்கோம். இப்போ நல்லா இல்லைன்னா நீங்கள் என்னையே கேட்கக்கூடாது. இப்போ அதுக்கு இது பச்சை புளி ரசத்துக்கு தாளிக்க மாட்டாங்க. ஆனால் நான் தாளிச்சுக்கிடுவேன். சும்மா ஒன்றும் இல்லைங்க, 2 வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 2 வரமிளகா போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இப்போ இந்த ரசத்தில் எடுத்து ஊற்றிடுங்க. கப்புன்னு மூடி வச்சுருங்க ரசத்தை. இப்போ திறந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வைக்கணும். இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். எடுத்து கொத்தமல்லி தேவையில்லை இதுக்கு. அருமையாக இருக்குங்க. ஆனால் இந்த ரசத்துக்கு சாதத்தை நல்லா குழைவாக வச்சு அதில் இந்த ரசம் நல்லா நிறைய ஊற்றி அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடடடடடா, சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை போங்க. வச்சு பார்த்துட்டு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள்.